அனைவருக்கும் வணக்கம். இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பென்னிமில் சர்க்கிள் பக்கத்திலே தான் இருக்குது. அரசு நகர், இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன், பெங்களூரில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா, கோயில் பார்க்கறதுக்கு ரொம்ப சின்ன கோயிலாக தான் தெரியும், பெரிய கோயிலாகவும் தெரியாது. இருந்தாலும் சாமிகள், அலங்காரங்கள், பூஜைகள் ரொம்ப சூப்பராக பிரமாதமாக நடக்கும். ஓகேங்களா. இது வந்து பால் குடம் எடுத்தாங்க, கரகம் எடுத்தாங்க. அன்றைக்கி கரகம் எடுத்தாங்க. கரகெல்லாம் வெளில ஏரியாவில் சுற்றி வந்தது. பார்த்திங்கன்னா அங்காள பரமேஸ்வரி பாருங்கள், சூப்பராக ஜோடிச்சிருக்காங்க. பூ அலங்காரங்கள், சாமிக்கு அம்மனுக்கு அருமையாக ஜோடிச்சிருக்காங்க. பூ அலங்காரம்லாம் அருமையாக சூப்பராக செஞ்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்குது. ஓகேங்களா. இதே போல் 2 சாமி ஜோடிச்சிருக்காங்க. பக்கத்தில் இன்னொரு சாமி ஜோடிச்சிருக்காங்க. அலங்காரம் தான் மெயின், ரொம்ப பிரமாண்டமாக இருக்குது. இந்த பூ அலங்காரங்கள், இந்த மாலைகள், அப்படியே இந்த பக்கம் கத்தி, இந்த பக்கம் தலைமையில் வந்து ஒரு கிரீடம், எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. சும்மா சொல்கிறது அருமையாக பார்க்குறதுக்கே வந்து அந்த அங்காள பரமேஸ்வரி அம்மனே நேரில் வந்து உட்காந்த மாதிரியே தெரியும். பார்க்குறது அவ்வளோ அருமையாக இருக்குது. இதாங்க அரசு நகர் உள்ளே போகிறோம். இதில் பெனிமில் சர்க்கிள் வண்டிகள்லாம் போயிட்டுருக்கு. இந்த பக்கம் வந்து அரசு நகர். அந்த பெனிமில் சர்க்கிள் வந்து ரைட் சைடு மேலே போனோன்னா இந்த கோயில் இருக்குது. அம்மன் வந்து உட்கார வச்சுருக்காங்க. அலங்காரம் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக அந்த கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பூ வந்து கீழே டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த அம்மன் கரகம் இடத்துல சுற்றிட்டு தான் கரகம் வெளியே சுற்றுறதுக்கு ஏரியாவில் போவோம். கரை சுற்றுறதுக்கு இந்த பூக்கள் அலங்காரம் வந்து இந்த சூளம் போட்டு அருமையாக கீழே வந்து சூப்பராக ஜோடிச்சிருக்காங்க. ஜெண்டு மல்லிப்பூ 2 விதமான கலரில் அழகாக ஜோடிச்சு சூளெல்லாம் போட்டு கட்ட வச்சுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பரமேஸ்வரி அங்காள, இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா அங்காள ரேணுகா பரமேஸ்வரி, ஸ்ரீ அங்காள ரேணுகா பரமேஸ்வரி. அதாவது இந்த கோயிலில் 3 சாமி பக்கம் இருக்குங்க. அங்காள பரமேஸ்வரி, ரேணுகா பரமேஸ்வரி, பக்கத்தில் பரமேஸ்வரி. அது வாட்டில் 3 சாமிகள் இந்த கோயில் உள்ள இருக்குது. ஓகேங்களா. இதில் வந்து 2 அம்மன்களை வந்து வெளியே எடுத்து வச்சு பூஜை பண்ணுறதாகவும் அலங்காரம் பண்ணுற மாதிரியும் செய்யலாம். இது வந்து பார்த்திங்கன்னா முனீஸ்வரனுக்கு பக்கத்துலேயே வந்து முனீஸ்வரன் கோவில் இருக்குது. இது சிலை வச்சுருக்காங்க. கீழே ஒரு சிலை வச்சுருக்காங்க, முனீஸ்வர பகவான். இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அமாவாசைக்கு, இந்த பௌர்ணமிலாம் நல்லா பூஜை பண்ணுறாங்க. இந்த கோயிலுக்கு வாங்க, எல்லோரும் வந்து கும்பிடுங்க, எல்லாருக்கும் நல்லதாகும். ஓகேங்களா. கோயில் வந்து பார்க்குறது இது வந்து படவேட்டு ரேணுகா அம்மாள். இதுதான் வந்து கல் சிலையில் அமைக்கப்பட்ட சாமி. பக்கத்தில் 2 சாமி வச்சுருப்பாங்க. அது வந்து எப்பயும் பர்மனெண்ட்டாக எடுக்கவோ, வெளியில் வைக்கவோ, பூஜை பண்ணவோ, ஊர்வலம் வரவோ அது 2 சாமியும் யூஸ் ஆகும். இந்த ஒரு சாமி வந்து கல் சிலையாக தயாரிக்கப்பட்டது. அந்த ஒரே இடத்துல இருக்கும். இப்போ வந்து ஒரு சாமி மட்டும் இங்கே வச்சுருக்காங்க. அந்த 2 சாமி பக்கத்தில் இருந்ததை எடுத்து வெளியே அலங்காரம் பண்ணி வெளியே ஜோடிச்சிருக்காங்க. அதாவது இந்த விசேஷ டைமில், பண்டிகை டைமில் எடுத்து அலங்காரம் பண்ணி, இது போதராஜ சிலை. இது வந்து சாமிகள் ஊர்வலம் போகும்போது முன்னாடி போகும். ஓகேங்களா. இந்த பழட்டு அம்மன் பாருங்கள் எவ்வளோ அருமையாக ஜோடிச்சிருக்காங்க. அதே போல் பின்னாடி வந்து இந்த பெயிண்டிங்லாம் நம்ம க்ளீனாக அந்த குளம் போலவும், அதில் குளத்தில் வந்து தாமரை பூ இருக்கிறது போலவும் ஜோடிச்சிருக்காங்க. நல்லா அருமையாக இருக்குது டிசைனு. ஓகேங்களா. பன்னீர் மாலை, பூ மாலை, இன்னொரு மாலை அப்படி சேர்த்து க்ளீனாக வச்சுருக்காங்க. பக்கத்தில் வந்து தெரியுதுங்களா, அருமையான ஒரு கோவிலுங்க. பார்க்குற கோயில் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஆனால் பூஜை ரொம்ப சாமியை பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப நல்லது, நல்லாயிருக்கும். அடிக்கடி இந்த கோயில் வாங்க, கும்பிடுங்க, எல்லாருக்கும் நல்லதாகட்டும். ஓகேங்களா. பக்தர்கள் அனைவரும் நல்லதாகட்டும்ன்றதே நம்மளுடைய மனசு. ஓகேங்களா. இது வந்து வெளியில் மேலெலாம் வந்து டேரக்ஷனாக பந்தல்லாம் போட்டுருந்தாங்க. அந்த பந்தலுடைய வீடியோ லைட்டாக பண்ணேன். இந்த மேலே பாருங்கள், டேரக்ஷன் வந்து நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. எதிர்க்கு 2 சாமி வச்சுருக்காங்க. இவர் வந்து பாருங்கள், சாயங்காலம் வந்து இந்த கரகம் வெளியே போயிட்டு வந்தோடனே எல்லோரும் சாப்பாடு போடுவாங்க. பலாவ், அப்புறமேட்டு போண்டா, அப்புறம் கேசரி பாத்து, வெங்காய பச்சடி, அப்படியெல்லாம் சாயங்காலம் அன்னதானமும் எல்லாருக்கும் கொடுத்தாங்க. வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே அன்னதானமும் கொடுத்தாங்க. அந்த அன்னதானம் பண்ணுற வீடியோலாம் எடுக்க முடியல. நான் கடைக்கு வேலை இருந்தால கடைக்கு வந்துட்டு இருந்தேன். இந்த போண்டா மட்டும் போட்டிருந்தேன், அது மட்டும் ரெடி பண்ணி போட்டிருந்தாரு, அது மட்டும் வீடியோ பண்ணேன். ஆல்ரெடி ரைஸில் பலாவெலாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. கேசரி பாத்து எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. இவர் போண்டா போடுறாரு. இவர் வீடியோ மட்டும் எடுக்க முடிஞ்சது. ஓகேங்களா.
போண்டெல்லாம் சூப்பராக போட்டுருந்தார், பூண்டு வாரி வச்சுருந்தாரு, மட்டும் பார்த்தோம், வீடியோ பண்ணோம். அடுத்து இந்த சாப்பாடு செய்ய வீடியோலாம் நம்ம அங்கே இருந்தில்ல, டைம் இருந்தில்ல, அதனால் எடுக்க முடியல. ஓகேங்களா. இவர் சமையல் மாஸ்டர் தான், இது எல்லாமே சூப்பராக செய்வார். பாருங்கள் எப்படி பாருங்கள் சாமி, அலங்காரமே சூப்பரான அலங்காரம். அங்காள பரமேஸ்வரி அம்மாள், மேல்மலையனூர் தேவதை. ஓகேங்களா. அருமையான ஜோடி, அருமையான சிலைங்க, அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கால், கை, இது தலை மேலே கிரீடம், கத்தி எல்லாமே இந்த வெள்ளியில் சூப்பராக அருமையாக செய்திருக்காங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. சரிங்களா. நம்மனே நேரில் வந்து உக்காந்த மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. சாமி பார்க்கும்போது அப்படி இருக்கும் இந்த அலங்காரம்லாம் வந்து. எதிர்க்க இந்த பக்கம் ஒரு சாமி, அங்காள ரேணுகா பரமேஸ்வரி கோயில், பென்னிமில் சர்க்கிள், பெங்களூரில் இருக்குது இந்த கோயில். ஓகேங்களா. முடிஞ்சால் வாங்க, கும்பிடுங்க, எல்லாருக்கும் நல்லதே ஆகட்டும். ஓகேங்களா. இந்த வீடியோ வந்து காலையில் யூடியூப்பில் போட்டேன், யூடியூப்பில் வந்துருச்சு, 2 பேரும் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெட்டு மார்க் வந்துருச்சு, காப்பி ரைட் அப்படின்னு வந்துருச்சு. வீடியோலாம் நான் தான் எடுத்திருக்கேன். இந்த வீடியோலேருந்து பாட்டெல்லாம் ஓடிக்கிட்டு இருந்தது, அந்த பாட்டுனால ப்ராப்ளம் நினைக்கிறேன். அது என்னன்னு டீட்டெயிலாக எனக்கு தெரியல. பாட்டும் சில இதில் ஓடிட்டு இருந்தது, அந்த பாட்டுனால ரெட் மார்க் வந்துருச்சு. அந்த வீடியோவை கேன்சல் பண்ணிட்டு தான் இப்போ இந்த வீடியோ பேசிவிட்டு இந்த வீடியோ போட போகிறேன். எல்லோரும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள். இது அங்கே கரகம் எடுக்கிறாங்க, மஞ்சு பேர் மஞ்சு சாமி, கரகம் எடுக்க போகிறாங்க. இப்போது கரகத்துக்கு பாருங்கள், கரகம் வந்து பக்கத்தில் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கரகம் வந்து எடுக்க போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். இப்போ வந்து கரகத்துக்கு இவங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பூஜை பண்ணுறாங்க. இவங்களுக்கு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ கரகம் வந்து ஜோடிச்சு வச்சுருக்காங்க. அந்த கரகத்தை தலைமையில் வச்சு பூஜைலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோயில் உள்ள வந்து வெளியே வர போகிறாங்க. இந்த பக்கம் சைடில் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு மாலை, அந்த பக்கம் ஒரு மாலை வந்து மல்லிகைப்பூ மாலை க்ளீனாக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்கள் கரகம் இது. இந்த கரகம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக அதுலேயே ஜோடிச்சிருக்காங்க. கரகம் மல்லிகைப்பூ கரகம், மல்லிகைப்பூவில் கரகம் அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த அம்மாவுடைய முகத்தையும் வந்து இதில் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க அலங்காரம். இந்த கரகம் வந்து, இந்த கரகம் தான் மெயின் இந்த பூஜையே. இந்த கரகம் வந்து அலங்காரம் அருமையாக பண்ணியிருக்காங்க. பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். சரிங்களா. ஒரு எலுமிச்சை மேலே வந்து டிஸ்ட்ரிக்டாக வச்சுருக்காங்க. அம்மனுடைய முகம் வந்து அதில் வச்சுருக்காங்க. பின்னாடி வந்து ஒரு சாமி வச்சுருக்காங்க, மாலைகள் பாருங்கள். இவங்களுக்கு சாமி கும்பிட்றாங்க. இவங்க தான் வந்து கோயில் பூஜாரி, இவங்க தான் கோயில் நிர்வாகம், எல்லாமே அவங்க தான். மஞ்சு பேர் வந்து அம்மனை வந்து விந்து கும்பிட்றாங்க. விந்து கும்பிட்ட உடனே இந்த அம்மன்கிட்ட வச்சுட்டு இந்த கரகம் தூக்கி தலைமையில் வைக்கிறாங்க. பாருங்கள் இந்த கரகம் அந்த அம்மனை சுற்றி வந்து கரகம் வந்து இந்த தலைமையில் வைக்க போகிறாங்க. தலைமையில் வைக்கிறாங்க. கரகத்தை தலைமையில் வச்சுட்டு அந்த க்ளீனாக வந்து ரெடி பண்ணிடுறாங்க. கரெக்டாக அந்த கரகத்தை வந்து ஃபிட் பண்ணுறாங்க தலைக்கு. இந்த கரகம் வெளியில் போய் சுற்றி வர வரைக்கும் அந்த தள்ள வந்து கரெக்டாக அப்படியே இருக்குங்க கரகம். அது மாதிரி ரெடி பண்ணுறாங்க. பாருங்கள் கரகம் கரெக்டாக வந்து ரெடி பண்ணுறாங்க. கரகம் ரெடி பண்ணிட்டு இந்த மாதிரி திரும்புகிறாங்க. திரும்பி உக்காந்துருக்காங்க. மறுபடியும் இவங்களுக்கு பூஜை பண்ண போகிறாங்க. யாரும் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சுவாசம் போட்டிருக்காங்க. அம்மனை நினச்சி கும்பிட்டு அங்காளம்மா அங்காளப்பன் கும்பிட்றாங்க. வெளியில் வந்து இந்த மோளம் நிறைய அடிச்சிட்ருக்காங்க. இந்த மோளம் அடிக்க சவுண்டு எல்லாமே கட் ஆகிடுச்சிங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் அந்த கட் பண்ணிட்டோம். அந்த காஃபி ரேட் வந்துருச்சிங்களா. வீடியோலாம் நான் எடுத்த வீடியோ தான். அம்மனுக்கு வந்து பூஜை பண்ணுறாங்க பாருங்கள். அம்மனுக்கு பூஜை பண்ணிட்டு அப்படியே 2 நிமிஷத்தில் அந்த கோயிலை விட்டு வெளியே வருவாங்க. இந்த முட்டி போட்டுன்னு உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன்னா உயரம் கிடையாது, உயரம் இல்லாதால் அந்த முட்டி போட்டுன்னு உட்காந்துருக்காங்க. இந்த கரகத்தை எடுத்துகிட்டு மேலே நின்னால் மேலே வந்து கொஞ்சம் இடிக்கும் லைட்டாக. பாருங்கள் பூஜை பண்ணிட்டாங்க. பூஜை பண்ணும்படி அம்மனுக்கு இவங்க வந்து பூஜை பண்ணுறாங்க. கரகத்தை தூக்கி வச்சுட்டு அவங்க வந்து பூஜை பண்ணுறாங்க. பாருங்கள் பூஜை பண்ணுறாங்க. பின்னாடி வந்து வெங்கடாஜலபதி ஃபோட்டோ ஒன்று இருக்காங்க பின்னாடி. பாருங்கள் இப்போ வந்து வெளியே வராங்க. வெளியே வரப்போகுது. அரசு நகர்
அங்காள பரமேஸ்வரி கரகம் வெளியே வரப்போகுது. இப்போது கேட்டு விட்டு வெளியே வராங்க. இப்போது கேட்டை விட்டு வெளியே வருது சாமி. சாமி வெளியே வந்துட்டுருக்கு. வெளியே வந்தால் சாமி வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்தவுடனே எங்கள் சாமியை உட்கார வச்சுருக்காங்க. அந்த பூ ஜோடிச்சிருக்காங்கல்ல, அந்த இடத்துக்கு வராங்க. இப்போது இந்த கீழே வந்து பூலாம் க்ளீனாக ஜோடிச்சிருக்காங்க, அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த இடத்துல சாமி இப்போ ஆட போகுது. சுற்றி ரவுண்டு வந்து சுற்றி ஆடுவாங்க. இப்போது இந்த போதராஜ சிலையோட இந்த கரகம் சாமியோட இப்போ சுற்றி வந்து பூஜை பண்ண போகிறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மேலெல்லாம் நிறைய அடிச்சிட்ருக்காங்க. மேலத்தாளங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜோராக சவுண்டு இருக்குது. அந்த சவுண்டெலாம் அதில் வரலைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த வேலை கட் பண்ணிட்டோம். இப்போ அம்மன் வந்து பாருங்கள், அம்மன் மேலே வந்து மல்லிப்பூ வந்து எல்லோரும் போடுறாங்க. மல்லிப்பூக்கள் அம்மன் மேலே நிறைய போடுறாங்க, அம்மன் சுற்றி வர மாதிரி. ஓகேங்களா? இந்த அம்மனுக்கு வந்து ஒரு 500 ரூபா வந்து அந்த பின்னில் போட்டு அந்த சாமிக்கு ரெடி போடுறாங்க. இது கரம் க்ளீனாக தெரிந்து பாருங்கள். இந்த கரகம் வந்து இந்த பக்கம் சாமி வந்து பூஜை பண்ணுறாங்க. சாமிக்கு வந்து பூஜை பண்ணுறாங்க. 2 பக்கம் 2 சாமி வச்சுருக்காங்க. ஒரு பக்கம் அங்காள பரமேஸ்வரி, இந்த பக்கம் ரேணுகா பரமேஸ்வரி உட்கார வச்சுருக்காங்க. சாமிக்கு வந்து பூஜை பண்ணுறாங்க. பூஜை பண்ணிட்டு இப்போ சுற்றி வர போகிறாங்க. பாருங்கள், டான்ஸ் போடுறாங்க பாருங்கள். கரகத்தோட டான்ஸ் அப்படியே பாருங்கள். அம்மன் டான்ஸ் போடுறது பாருங்கள். அப்படியே நானும் தெரியுது பாருங்கள் வீடியோவில். ஓகேங்களா? அலங்காரம்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. சூப்பராக பண்ணுறாங்க அலங்காரம். பரவாயில்ல. போதராஜா சாமி. ஓகேங்களா? இதுவாங்க கரகம் அப்படி 2 க்ளீன் சுற்றி வராங்க. இதை சுற்றி வந்து முடிஞ்ச உடனே தான் வெளியில் கிளம்புவாங்க. ஒரு 5-6 ஏரியா வந்து சுற்றி வராங்க கரகத்தோட. சுற்றி வந்து நைட் லேட்டாக கோயிலுக்கு வராங்க. ஓகேங்களா? பாருங்கள், கரகம் எவ்வளோ அருமையாக தெரியுது பாருங்கள். கரகம் இது மாங்கடி ரோடு கரகம் இது அங்காள பரமேஸ்வரி கரகம் ஐயா இது அங்காள பரமேஸ்வரி அந்த இது மல்லிகை பூ கரகம். எப்படி இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்குங்களா? அப்படியே சுற்றி டான்ஸ் போட்டு அதுக்கப்புறம் தான் வெளில கிளம்புறாங்க. ஓகேங்களா? மேலே கரகத்துக்கு மேலே 500 போட்டாங்க. அதெல்லாம் கீழே வீழ்ந்துட்டுருக்கு. அதை எடுத்தாங்க. அதனால் 500 நோட்டு அது கரகத்து மேலே போட்டாங்க. அந்த 500 வந்து அப்புறமா கரை வந்தாலும் படி எடுத்துடுறாங்க. இந்த கரகம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த கரகத்து பூஜைகள்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக சொல்லுங்கள் கமெண்டில். இந்த வீடியோ வந்து எல்லாம் பாருங்கள். புதுசான வீடியோ பார்த்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அமுத்திட்டு பெல் ஐக்கான் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஓகேங்களா? அது முடிஞ்சது கரகம். இந்த சுற்றி வந்து இந்த பூஜை ஆகிடுச்சு. இப்போ வெளியில் கிளம்ப போகிறாங்க. வெளியிலனா எந்தெந்த ஏரியாவுக்கு வரணும் ஒரு லிஸ்ட்டு போட்டிருப்பாங்க. அந்த ஏரியாக்கெல்லாம் வந்து அப்படியே வந்து கிளம்புறாங்க பாருங்கள். முன்னாடி வந்து மோளம் அடிச்சிட்டு வராங்க. அடுத்து போதராஜ சிலை வருது. அதுக்கு பின்னாடி கரகம் வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? அந்த வெளில கிளம்பி வரும்போது அவ்வளோ க்ளீனாக வீடியோ தெரியல கரகம் அவ்வளோவா. பாருங்கள், கரகம் வருது பாருங்கள். அப்படி க்ளீனாக வெளியே வராங்க. இந்த ஒரு சர்க்கிள் இருக்குது. அந்த சர்க்கிள் வந்து எலுமிச்சம்பழம் சுற்றிட்டு எலுமிச்சம்பழம் உடைக்கிறாங்க. சர்க்கிள் இது பென்னி மில் சர்க்கிள் இது. இது உடச்சிட்டு மறுபடியும் கிளம்புறாங்க. அப்படி கிளம்பி போயிட்டுருக்காங்க. கிளம்பிட்டு ஒரு லேட்டாக வருவாங்க வச்சுங்களேன். எந்த ஏரியா ஒரு கமெண்ட் சொல்லியிருக்காங்க அந்த ஏரியாவில் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு எல்லாருக்கும் இந்த பூஜைலாம் பண்ணிட்டு மறுபடியும் வருவாங்க. எங்கள் கடைக்கும் வந்தாங்க. வரும்போது நாங்களும் தேங்காய்லாம் உடச்சி பூஜை பண்ணோம்.
பூஜை பண்ணோன்னா அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. நான் தான் தேங்காய் உடச்சி சாமி தீபாரத்தம் காமிச்சேன். அப்போ அந்த வீடியோ பண்ண முடியல. இல்லை அதையும் சேர்த்து வீடியோ பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து கரகம் வந்து கோயிலுக்குள்ள போயிடுச்சு. அந்த வெளில போய் சுற்றினதெல்லாம் என்னால் வீடியோ எடுக்க முடியல. நான் கூட போகல நான். சாமி வந்து உள்ளே வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கோயில் முன்னாடி வந்து டான்ஸ் போட்டாங்க. ஒரு பொண்ணு ஒரு பையன் டான்ஸ் போடுறாங்க பாருங்கள். சூப்பராக டான்ஸ் போடுறாங்க. டான்ஸ் எப்படி சொல்லுங்கள். சூப்பராக போடுறாங்களா? கோயிலுக்கு முன்னாடி மேலாம் அடிச்சுட்டு சூப்பராக டான்ஸ் போட்டாங்க. 20 rupees on Paytm. டான்ஸ் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஓகேங்க. ஓகே காய்ஸ், மறந்துடாமல் அந்த வீடியோ லைக் ஷேர் பண்ணுங்கள். டான்ஸ் முடிஞ்சுது, டான்ஸ்லாம் முடிஞ்சுது. கரெல்லாம் உள்ள கோயில் வந்துருச்சு. இந்த வரிசையில் அங்கே வச்சுருக்காங்க. இந்த கோயிலுக்கு என்னென்ன கொடுக்கணும்னு வேண்டிக்கிறோம் அவங்கள தான் அந்த புடவைகள், அரிசிகள், அப்படியே பழங்கள், பூக்கள் அப்படி என்னென்ன கொடுக்கணும் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து கோயிலில் வந்தோம். கரெல்லாம் எடுத்து முடிஞ்சுது. அதுக்கப்புறம் தீபாரத்தம் காமிச்சாங்க. சாமி கும்பிட்டோம். சாமியில் கும்பிட்டு அந்த கரகத்தை மறுபடியும் வந்து ஒரு சின்ன ஒரு வீடியோ ஒன்று பண்ணுறோம். அந்த வீடியோலாம் பண்ணி முடிச்சுட்டு பாருங்கள். கரகு வெளிலாம் போயிட்டு வந்தால் கரகம் வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் அந்த சாமி வந்து ஒரு வீடியோ பண்ணோம். வீடியோ பண்ணிட்டு அப்படியே கிளம்ப போகிறோம். ஓகேங்களா? ஓகே காய்ஸ், லைக் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அந்த வீடியோ வந்து அதிகமாக பாருங்கள். ஓகே, மீண்டும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே காய்ஸ்.